Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்சைட் வந்து ஸ்டில் டவுன்ல தான் இருக்கு. யாராச்சும் நாளைக்கு எக்ஸாம்க்கு இன்னும் நீங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஹால் டிக்கெட்ஸ்க்கான லிங்க் எல்லாமே வச்சிருக்கேன். யாராச்சும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா நீங்க அந்த லிங்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வெப்சைட் வந்து டவுனா இருக்கிறதுனால அதுல ஹால் டிக்கெட் எடுக்க முடியாது. அதனால தான் லிங்க் வந்து செப்பரேட்டா கொடுத்திருக்கேன். அதை யூஸ் பண்ணி எடுத்து நீங்க பிரிண்ட் போட்டு நீங்க எக்ஸாம்க்கு போகும்போது எடுத்துட்டு போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எக்ஸாம் எழுதிட்டு வந்து நிறைய பேர் சொன்னது எக்ஸாமுக்கு டைம் பத்தவே இல்லை, கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு பட் எழுதுறதுக்கு டைம் பத்தலை, இது போல் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஷின் பேப்பர் வந்ததும் ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, இது மூணுல எது நல்லா தெரியுதுன்னு பாருங்க. 10 மார்க்ல 3 கொஷின் எழுத சொல்லுவாங்க. ஸோ அது மூணுமே நல்லா தெரியுது அப்படின்னா நீங்க பார்ட் சிலேருந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. எது நல்லா தெரியுதோ அதுலேருந்து நீங்க எழுத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 10 மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 பேஜஸ் வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த பேஜுக்குள்ளே எழுதுங்க, அதுவே உங்களுக்கு போதும். நீங்கள் 6-7 பேஜஸ் அது போலலாம் எழுத வேணாம். ஸோ ஆன்சர் வந்து கம்மியாக தான் வருது, மேக்ஸ்னா ஆன்சர் கம்மியாக தான் வருதுன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தியரிக்கு மட்டும் நிறைய பேஜஸ் எழுதுங்க. ஒரு 10 மார்க்குக்கு 4 to 5 எழுதுங்க போதும். அதுக்கு மேலே ரொம்ப லென்த்தாக எழுத வேணாம். நீங்கள் வந்து நிறைய ஒரு 10 மார்க்குக்கு ஆன்சர் எழுதும் போது டைம் வந்து பார்த்தாம போயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து எழுதுங்க. 1 ஹவருக்குள்ளே 3 10 மார்க்கையுமே வந்து முடிக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் 2 மார்க்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு 8 2 மார்க் தான் தெரியுது, இன்னும் 2 2 மார்க் வந்து தெரியலன்ட்டு அதை யோசிச்சுட்டே வந்து வெயிட் பண்ணாதீங்க. அந்த 2 2 மார்க்குக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பார்ட்ஸை வந்து எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் லாஸ்ட் வரையும் இந்த 2 மார்க்கை வந்து அட்டன் பண்ண முடியலன்னா அந்த பிளாங்க் பேஜை ஒரு ஸ்ட்ரைக் அவுட் வந்து பண்ணிடுங்க போதும். எது உங்களுக்கு நல்லா தெரியுதோ அதுலேருந்து நீங்கள் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே வந்து டைம் வந்து சேவ் பண்ணலாம். தேவையில்லாமல் அதிகமாக ஆன்சர்ஸ் வந்து எழுதாதீங்க, அதே போல் ரொம்ப கம்மியாகவும் ஆன்சர் எழுதாதீங்க. ஸோ 10 மார்க்னா 4 to 5 எழுதுங்க. 6 மார்க்னா 1 to 1.5 பேஜஸ் வந்து நீங்கள் எழுதுனா போதும். 2 மார்க்குக்கு ½ பேஜ் வந்து நீங்கள் எழுதுனா கரெக்டாக இருக்கும். ஸோ இது போலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லா கொஷினுமே கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியுதோ தெரியலையோ எல்லா கொஷினுமே நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி வச்சுருங்க. அட்டன் பண்ணலே சம்டைம்ஸ் மார்க் வந்து கொடுப்பாங்க. அக்கௌண்ட்ஸ், மேக்ஸில் எல்லாத்துலேயுமே ஸ்டெப் மார்க் வந்து போடுவாங்க. ஸோ நிறைய ஸ்டெப்ஸ் வந்து டெவலப் பண்ணி வைங்க. ஃபார்முலாஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் போட்டு காட்டுங்க. ஸோ ரொம்ப ப்ரெசன்டேஷன் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் முடிஞ்சதும் அடுத்த கொஷினுக்கு நடுவில் ஒரு கோடு போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸாக போட்டு எழுதும் போதே எழுதிட்டே வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ ஓவர் டெக்கரேஷன்லாம் பண்ண முடியல அப்படின்னாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கணும்னு உட்காந்து பார்த்து பொறுமையாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைம் பத்தாது. ஓரளவுக்கு நீட் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் தெரிஞ்ச ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாமே எழுதி வச்சுட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.